வணக்கம் நண்பர்களே. சாஜி ஹெல்த் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மிகவும் முக்கியமான தலைப்பு, தைராய்டு நோய், அதாவது தைராய்டு டிசீஸ். உடல் எடை திடீரென அதிகரிப்பதும் குறைவதும், சோர்வு, முடி உதிர்தல், மன அழுத்தம், இதய துடிப்பு அதிகரித்தல் போன்ற பல பிரச்சனைகளுக்கு தைராய்டும் ஒரு காரணமாக இருக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைராய்டு அப்படின்னா என்ன, தைராய்டு சுரப்பி எங்கு உள்ளது, ஹைப்போதைராய்டிசம் அண்டு ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா என்ன, அறிகுறிகள் அப்படின்னா என்ன, சிம்டம்ஸ், காரணங்கள், ரீசன்ஸ், பரிசோதனைகள், சிகிச்சை முறைகள், எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம், பெண்கள் மற்றும் கர்ப்பகால தைராய்டு அப்படின்னா என்ன, தடுக்கும் வழிமுறைகள், இது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைராய்டு அப்படின்னா என்ன? தைராய்டு என்பது கழுத்தின் முன் பகுதியில் பட்டாம்பூச்சி வடிவில் இருக்கும் ஒரு சுரப்பி தான் தைராய்டு. இந்த தைராய்டின் முக்கிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை, அதாவது மெட்டபாலிசத்தை கட்டுப்படுத்துது, உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்த உதவுது, இதய துடிப்பை ஒழுங்குபடுத்துவது, ஆற்றல் உற்பத்தியை நிர்வகிப்பது. ஸோ இந்த தைராய்டு கழுத்தின் முன்பகுதியில் பட்டாம்பூச்சி வடிவில் இருக்குது. இது முக்கிய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை, அதாவது மெட்டபாலிசத்தை கட்டுப்படுத்துது, உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துது, இதய துடிப்பை ஒழுங்குபடுத்துது, ஆற்றல் உற்பத்தியை நிர்வகிப்பது. இதுதான் இதோட முக்கிய வேலை. தைராய்டு ஹார்மோன்கள், தைராய்டு சுரப்பி முக்கியமாக T3 T4, அதாவது ட்ரை ஐடோதைராக்சினின் T4 தைராக்சின் ஹார்மோன்களை உற்பத்தி பண்ணுது. மூளையில் உள்ள பிட்யூட்டரி கிளாண்டு, இதில் TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மூலம் தைராய்டை கட்டுப்படுத்துது. தைராய்டு சுரப்பி முக்கியமாக T3 T4 ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது, அதாவது ட்ரை ஐடோ தைரோனின் அண்ட் தைராக்சின். மூளையில் உள்ள பிட்யூட்டரி கிளாண்டு TSH, அதாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மூலம் தைராய்டை கட்டுப்படுத்துது. தைராய்டின் நோயின் வகைகள், இதில் சில தைராய்டின் டைப்ஸ் இருக்குது. ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், குயட்டர், தைராய்டு நூடில்ஸ், தைராய்டு கேன்சர். தைராய்டு ஹார்மோன் குறைவாக உற்பத்தி ஆகும், இதை ஹைப்போதைராய்டிசம் சொல்லுவோம். ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் அதிகமாக உற்பத்தி ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா தைராய்டு சுரப்பி பெரிதாகும், இதை கோயிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். தைராய்டு நூடில்ஸ், அதாவது சிறிய கட்டிகள் உருவாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா அரிதாக ஏற்படும் ஒரு புற்றுநோய், தைராய்டு கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்போதைராய்டிசம், அதுக்கான முக்கிய அறிகுறிகள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதிக சோர்வு, உடல் எடை அதிகரிப்பு, குளிரை தாங்க முடியாமை, முடி உதிர்தல், மனசோர்வு, ஞாபக சக்தி மறதி, அதிக தூக்கம், இதய துடிப்பு மெதுவாகுதல், தோல் வளர்ச்சி போன்றவை இதுக்கான முக்கிய அறிகுறிகள். இது ஹைப்போதைராய்டிசம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்பர் தைராய்டிசம் முக்கிய அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கும். இப்போ ஹைப்பர் தைராய்டிசம் உள்ளவங்களுக்கு உடல் எடை அதிகரித்துட்டே போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இதய துடிப்பும் ரொம்ப அதிகரிக்கும். ஒரு பதட்டமான மனநிலையில் இருந்துகிட்டே இருப்பாங்க. சிலவங்களுக்கு கை நடுக்கம் ஏற்படும். அதிக வியர்வையும் சுரக்க இந்த ஹைப்போதைராய்டிசம் அறிகுறிகள். தூக்கம் இருக்கவே இருக்காது, அதாவது தூக்கமின்மை இருக்காது. பசி நல்லா அதிகரிக்கும், அதாவது நல்ல பசியை தூண்டிகிட்டே இருக்கும். கண்கள் வெளியே தள்ளியதை போல தோன்றுதல், இதெல்லாம் இருந்தால் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்ட்டு அதோட அறிகுறிகளாக இருக்கக்கூடும். அவை உடல் எடை குறைதல், இதய துடிப்பு அதிகரிக்கும், பதட்டம் காரணமாக இருக்கும், கை நடுக்கம் இருக்கும், அதிக வியர்வை, தூக்கமின்மை, பசி அதிகரித்தல்,
கண்கள் வெளியே தள்ளியது போல இருக்கும். இதெல்லாம் வந்து இதோட அறிகுறிகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தைராய்டு நோய் ஏற்பட காரணம் இருக்குது. எதனால தைராய்டு நோய் வருது? ஹஷ்கிமோட்டோ தைரோய்டிக்ஸ், அதாவது ஹைப்போதைராய்டிசம் பொதுவான காரணம். இது ஒரு காரணம். கேர்வியஸ் டிசீஸ்ன்னு சொல்லி ஹைப்பர் தைராய்டிசத்துக்கு முக்கிய காரணம். அயோடின் குறைபாடு இருந்தாலும் வரும். மரபியல் ஆற்றுக்கும் ஆட்டோ இம்யூன் நோய்களால் இருக்கும். சில மருந்துகளாலேயும் தைராய்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்ப்ப காலத்துலேயும் தைராய்டு வந்து கர்ப்ப காலத்துலேயும் வர காரணமாக இருக்கும். ரேடியேஷன் எக்ஸ்ப்ளோர் இருந்தால் இந்த தைராய்டு வர்றதுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருக்குது. அப்போ இதில் வந்து மரபியல் இருக்குது, அயோடின் குறைபாடு இருக்குது, சில மருந்துனால இருக்குது, சில ரேடியேஷன் எக்ஸ்ப்ளோசரு, அப்புறம் ஹாஷிமோட்டோ தைராய்ட்ஸ், அதாவது கிராவியஸ் டிசீஸு, இதெல்லாத்தினாலையும் இந்த தைராய்டு நோய்கள் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களில் தைராய்டு, அதாவது பெண்களுக்கு தைராய்டு நோய் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் கோளாறுகள் இருந்தால் இந்த பெண்களுக்கு தைராய்டு நோய் வர காரணம் இருக்கும். கர்ப்பம் அடைவதில் சிரமம் இருக்கும், மனநிலை மாற்றங்கள் இருக்கும், முடி உதிரும், எடை மாற்றங்களில் டிஃப்ரெண்ட் ஆகும் இந்த பெண்களுக்கு தைராய்டு இருந்தால். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ப்பகால தைராய்டு. கர்ப்பிணி பெண்களுக்கு தைராய்டு கட்டுப்பாடு மிகவும் முக்கியம். ஏன் அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் தைராய்டு கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முன்கூட்டியே பிரசவம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குழந்தையின் வளர்ச்சி பாதிப்பு ஏற்படலாம். அப்போ கர்ப்பிணி பெண்கள் தைராய்டை வந்து நீங்கள் இப்போ ஒரு ஒரு பெண்ணு கர்ப்பம் தரித்தாலே டாக்டர்ஸ் முதல்ல குறைய மருத்துவ டெஸ்ட்டுகள் எடுக்க சொல்லுவாங்க. அதில் ஒரு டெஸ்ட் தைராய்டு டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதை ட்ரீட்மெண்ட்டு அதோட இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டி அதை தைராய்டு இருக்கா அது ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்ப்பாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டி அந்த டேப்லெட் கொடுப்பாங்க. எங்களுக்கு இந்த கருச்சிதைவு, முன்கூட்டிய பிரசவம், குழந்தையின் வளர்ச்சி பாதிப்பு இதெல்லாம் ஏற்படாமல் இருக்க டாக்டர் வந்து பரிந்துரைப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு தைராய்டு இருக்கும். இந்த பிறவியிலேயே சில குழந்தைகளுக்கு தைராய்டு குறைபாடோடு பிறக்கலாம். இதனால் வந்து வளர்ச்சி தாமதம் ஆகும், கற்றல் சிரமம் இருக்கும், உயரம் குறைவாக இருக்கும், இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டுக்குன்னு சில பரிசோதனைகள் இருக்குது. பிளட் டெஸ்ட்டு, அதாவது நேரமாக பார்த்தீங்கன்னா TSH, T3, T4 இந்த ஹார்மோன் டெஸ்ட்டை செய்வாங்க. இது பார்க்கும்போது இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா தைராய்டு இருக்குது அப்படிங்கிறத உறுதி பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தைராய்டு அல்ட்ரா சவுண்டு இருக்குது, தைராய்டு ஸ்கேன் இருக்குது, ஃபைன் நீடில் அஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, FNAC கட்டிகள் இருந்தால் செய்யப்படுறது ஒரு இது டெஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிகிச்சை முறை, ஹைப்போதைராய்டிசம் சில மருந்துகள் இருக்குது. தினசரி மருத்துவர் ஆலோசனைப்படி அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிவோதைராக்சின் அப்படி அந்த மாதிரி சில மருந்துகள் இருக்குது. நான் எந்த மருந்தையுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களோட தைராய்டோட அளவை பொறுத்து உங்களோட மருந்துகள் மாறுபடலாம். ஸோ இது வந்து ஒரு காமனான உள்ள மெடிசன்ஸு. டாக்டர்ஸ் தினசரி மருத்துவர் ஆலோசனைப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். நீங்களாட்டு சொந்தமாட்டு வாங்கக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம், ஆன்டி தைராய்டு மெடிசன்ஸ் இருக்குது, ரேடியோ ஆக்டிவிட்டி அயோடின் தெரப்பி இருக்குது. சில நோயாளிகளுக்கு சர்ஜரி தேவைப்படலாம். ஹைப்பர் தைராய்டிசத்துக்கு மெடிசன்ஸ் இருக்குது, நம்ம மெடிசன் மருத்துவ ஆலோசனை எடுக்கலாம். ஆனால் ஹைப்பர் தைராய்டிசத்துக்கு ஆன்டி தைராய்டு மெடிசன் இருக்குது. அப்படி அதில் க்யூர் ஆகலை அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் அயோடின் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படி இல்லைன்னா சர்ஜரிக்கு சில நோயாளிகளுக்கு இதெல்லாம் தேவைப்படலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தைராய்டு நோயாளிகள் என்ன உணவுகளை எடுக்கலாம்? சாப்பிட வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முட்டை, மீன், பால், நட்ஸ், பழங்கள், கீரைகள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். சில உணவுகளை நம்ம அளவோடு தான் சாப்பிடணும். தைராய்டு நோய் இருக்குது அப்படின்னா சில உணவுகளை நம்ம அளவோடு தான் சாப்பிட வேண்டும். அதில் என்னென்ன பார்த்திங்கன்னா புரோக்கோலி, கேபேஜ், காலிஃப்ளவர் போன்ற உணவுகளை அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். சில வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்யணும். நம்ம தினசரி நடைபயிற்சி செய்யணும், மன அழுத்த கட்டுப்பாடு, போதுமான தூக்கம், ஆரோக்கியமான உணவு, மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்ளல், இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா
இந்த வாழ்க்கை முறை மாற்றினாலையும் உங்களோட தைராய்டை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். சிலவங்களுக்கு அடிக்கடி மனதில் தோன்றப்படும் சில கேள்விகள். தைராய்டு நோய் முழுமையாக குணமாகுமா? சிலருக்கு நீண்டகால சிகிச்சை தேவைப்படும். தைராய்டு இருந்தால் திருமணம் செய்யலாமா? ஆம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. கர்ப்பம் தரிக்கலாமா? ஆம், ஆனால் தைராய்டு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். தைராய்டு இருந்தால் உடற்பயிற்சி செய்யலாமா? ஆம், மிகவும் பயனுள்ளதாகும் உடற்பயிற்சி செய்வது. தைராய்டு நோய் மிகவும் பொதுவானது. ஆனால் சரியான நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டால் முழுமையான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். உடல் எடை மாற்றம், அதிக சோர்வு, முடி உதிர்தல், இதயம் துடிப்பு மாற்றம் போன்ற அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை அணுகி தைராய்டை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சாஜி ஹெல்த் தாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மீண்டும் மற்றொரு அருமையான வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.